This video sponsored by BuyMote Online Shop. Hello friends, இப்போ நம்ம கெத்கின் யூடியூப் சேனலில் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இட்லிக்கு எவ்வளவுதான் மாவு ஊற வச்சாலும் அது வந்து கல் மாதிரியே இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்காது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு தர போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த டம்ளரில் நாம் அரிசி அளக்க போகிறோம். இதில் ரேஷன் புழுங்கல் அரிசி தான் வச்சுருக்கோம். இந்த ரேஷன் புழுங்கல் அரிசி வந்து நம்ம இந்த டம்ளரில் 3 டம்ளர் எடுத்திருக்கோம். இந்த டம்ளரில் 5 டம்ளர் எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள், இது பச்சரிசி. இந்த பச்சரிசியை வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கோம். மொத்தம் இதில் வந்து மொத்தம் 7 டம்ளர் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா எங்கள் குடும்பம் வந்து கொஞ்சம் பெரிய குடும்பம் அப்படிங்கிறதுனால ரேஷன் புழுங்கல் அரிசியில் 3, பச்சரிசியில் ரேஷன் புழுங்கல் அரிசியில் 5 டம்ளரும் பச்சரிசியில் 2 டம்ளரும் எடுத்திருக்கேன். நம்ம இதில் 7 டம்ளர் எடுத்திருக்கு. இதில் 1 டம்ளர் உளுந்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், உளுந்து நான் வந்து இதில் போட போகிறேன். இந்த 7 டம்ளர் பச்சரிசிக்கு இந்த 1 டம்ளர் உளுந்து வந்து போதுமான அளவாக இருக்கும். இட்லி நல்லா பஞ்சு பஞ்சுன்னு மெதுவாக வரும். அதனால் நீங்கள் எப்பவும் போல் எடுக்காமல் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு கம்பல்சரி நல்ல டிப்ஸாக இருக்கும். ரேஷன் புழுங்கல் நான் வந்து நல்ல அரிசி கடையெல்லாம் வாங்கி போடலை. ரேஷனில் போட்ட அதே புழுங்கல் அரிசியும் பச்சரிசி யூஸ் பண்ணி தான் இந்த இட்லி செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், புழுங்கல் அரிசி இதே டம்ளரில் 5 டம்ளர் எடுத்திருக்கேன். பச்சரிசியில் இந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். உளுந்து தலை 1 டம்ளர் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த 3ஐயும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஊற வைக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எடுத்த இந்த அரிசியை வந்து நான் ஒரு டைமுக்கு 2 டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், அப்படியே உள்ள அரிசிக்கும் உப்பு உள்ள அரிசிக்கும் நல்லா வந்து கொஞ்சம் பளிச்சுட்டு இருக்கும். 2 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இதே மாதிரி உளுந்தையும் நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இந்த ரெண்டும் ஒரு 3 மணி நேரம் ஊறணும். இதோட வெந்தயம் ஒரு 2 டீஸ்பூன் வச்சு ஒரு டம்ளரில் ஊற வச்சுருக்கேன். இந்த 3ம் எல்லாத்தையும் 3ஐயும் ஊற வச்சாச்சு. இது 3ம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம், இது ரேஷன் அரிசி அப்படிங்கிறனால ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கணும். 2வதாக அரிசியை போட்டு ஆட்டி எடுத்துக்கணும். 3வதாக உளுந்தோடவே வெந்தயத்தை போட்டு ஆட்டி எடுத்துடணும். இந்த மாதிரி ஆட்டி எடுக்கும்போது இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.